ஓம் சாந்தி. ஜனவரி 29, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களை அலங்கரிப்பதைப் போன்றே நீங்களும் பிறரை அலங்கரிக்க வேண்டும். நாள் முழுவதும் சேவை செய்யுங்கள். உங்களிடம் வருகின்ற எவருக்கும் ஞானத்தை விளங்கப்படுத்துங்கள். எதனை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. கேள்வி: பல மில்லியன் கணக்கானோரில் ஏன் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரமே இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு கிரகிக்கின்றனர்? பதில்: நீங்கள் கூறுகின்ற அனைத்துமே புதியவை என்பதாலாகும். பரமாத்மா ஒரு புள்ளி போன்றவர் என்று நீங்கள் கூறுவதை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் குழப்பம் அடைகின்றார்கள். ஏனெனில் அவர்கள் சமய நூல்களில் இவ்விஷயங்களை கேள்விப்பட்டதில்லை. மிகவும் நீண்ட காலமாக அவர்கள் செய்துள்ள பக்தி அவர்களை ஈர்ப்பதால் அவர்களால் விரைவில் புரிந்து கொள்ள முடிவதில்லை. வெளிப்படுகின்ற சில விட்டிற்பூச்சிகள் கூறுகின்றார்கள், பாபா, நான் நிச்சயமாக உலக அதிபதி ஆகுவேன். நான் அத்தகையதொரு பாபாவை கண்டடைந்திருப்பதால் நான் எவ்வாறு அவரை விட்டு செல்ல முடியும்? அனைத்தையும் அவரிடம் அர்ப்பணிப்பதற்கு அவர்கள் உற்சாகம் கொண்டிருக்கின்றார்கள். பாடல்: தொலைதூரவாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு நாங்கள் பயணிகள் என்பதும் இது எங்களுக்குரிய இடம் அல்ல என்பதும் மிக நன்றாக தெரியும். இந்த எல்லையற்ற நாடகம் ஒரு பெரிய மேடையில் இடம்பெறுகின்றது. அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய விளக்குகளை கொண்டுள்ளது. நாங்கள் அனைவரும் நடிகர்கள் என்பதும் எங்களுக்கான பாகங்களை நடிப்பதற்காக எங்களுக்குரிய நேரத்தில் வரிசை கிரமமாக இங்கு வருகிறோம் என்பதும் ஆத்மாவிற்கு தெரியும். முதலில் நீங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்று பின்னர் இங்கு வருகிறீர்கள். இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட்டு மிக தெளிவாக கிரகிக்கப்பட வேண்டும். ஒரு நாடகத்தில் நடிகர்கள் ஒருவர் மற்றவருடைய தொழிலை அறியாதிருந்தால் அவர்களை எவ்வாறு நீங்கள் அழைப்பீர்கள்? நாடகத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் இவ்வாறு ஆகுகின்றீர்கள். ஆகவே இந்த கல்வி தனித்துவமானது. தந்தை ஞானம் நிறைந்தவரான விதை ஆவார். நீங்கள் அந்த பொதுவான விதைகளையும் மரங்களையும் அறிவீர்கள். முதலில் சிறிய இலைகள் வெளிப்பட்டு பின்னர் மரம் வளர்ந்து மிக பெரியதாகும். அதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது. இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை ஒரு தடவையே வருகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகம் அனாதியானதும் அழிவற்றதும் ஆகும். தந்தையே ஸ்வர்க்கத்தை படைக்கின்ற தந்தையாகிய ஸ்வர்க்க கடவுள் ஆவார். ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தையே இங்கு வர வேண்டும். தொலைதூரவாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார் என்று ஒரு பாடல் உள்ளது. ராவணனின் இந்த ராஜ்யம் அந்நியமானது. ராவணனின் ராஜ்யத்துக்குள் ராமர் வர வேண்டும். இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் மாத்திரமே உள்ளது. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் அனைவரும் பயணிகள். நீங்கள் அனைவரும் உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக சேர்ந்து இங்கு கீழே இறங்கி வரமாட்டீர்கள். முதலில் வருபவர்கள் தேவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்நேரத்தில் வேறு எவரும் இங்கு இருப்பதில்லை. மிக சிலரே இருக்கின்றார்கள். பின் விரிவாக்கமும் இடம்பெறுகின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் சரீரங்களை நீங்கி அங்கு செல்கின்றீர்கள்.
அப்புத்தியை தந்தை உங்களுக்கு தந்துள்ளார். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு விருட்சத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியையும் விதையையும் தெரியும். விதை உச்சியில் உள்ளது. முழு விருட்சமும் கீழே பறந்து விரிந்துள்ளது. விருட்சம் இப்பொழுது முற்றாக உக்கிய நிலையை அடைந்துள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த விருட்சத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியை தெரியும். முன்னர் மக்கள் படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியையும் தெரியுமா என்று ரிஷிகளிடமும் முனிவர்களிடமும் வினவும் பொழுது அவர்கள் பதிலளிப்பதுண்டு, நேற்று இதுவுமில்லை அதுவுமில்லை. அவர்கள் இதனை அறியாதிருந்தால் அது எவ்வாறு தொன்று தொட்டு நீடித்திருக்க முடியும்? இவ்விஷயங்கள் அனைத்தும் மிக நன்றாக கிரகித்துக் கொள்ளப்பட வேண்டும். அவற்றை மறக்கக்கூடாது. நீங்கள் கற்க வேண்டும். இதனை கற்பதாலும் யோக சக்தியின் மூலமுமே நீங்கள் ஓர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாக தூய்மையானவர்களாகவும் ஆக வேண்டும். தந்தையை தவிர எவராலும் உங்களை தூய்மையாக்க முடியாது. எவராவது அழியக்கூடிய செல்வத்தை தானம் செய்யும் பொழுது அவர் தனது அடுத்த பிறவியை ராஜ குடும்பத்தில் அல்லது மிகவும் நல்ல குடும்பத்தில் எடுக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் நல்ல வீட்டில் பிறக்கின்றீர்கள். புதிய உலகம் மிக சிறியது. சத்திய யுகத்தில் தேவர்களின் ஒரு சிறிய கிராமம் இருப்பதைப் போல் உள்ளது. முன்னர் மும்பாய் மிக சிறியதாக இருந்தது. அது இப்பொழுது எவ்வளவு விரிவடைந்துள்ளதென்று பாருங்கள். சகல ஆத்மாக்களும் தத்தமது சொந்த பாகங்களை நடிக்கிறார்கள். அனைவரும் பயணிகள். தந்தை ஒரு முறையே இங்கு வருகின்ற பயணியாவார். நீங்களும் இங்கு ஒரு முறையே வருகின்ற பயணிகள். நீங்கள் இங்கு ஒருமுறை வந்து மறுபிறவிகளை எடுக்கும் வேளையில் தொடர்ந்தும் உங்கள் பாகங்களை நடிக்கின்றீர்கள். அமரத்துவ உலகிற்கு செல்வதற்காக நீங்கள் இப்பொழுது அமரத்துவ கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். அவர்கள் 21 சந்ததிகளை பற்றி பேசுகிறார்கள். ஒரு சந்ததி என்பது முதுமை அடையும் வரைக்குமான ஆயுட்காலமாகும். பின்னர் நீங்கள் இயல்பாகவே இன்னொரு சரீரத்தை எடுப்பீர்கள். அங்கு அக்கால மரணம் இடம்பெற மாட்டாது. அது அமரத்துவமான உலகம். அங்கு மரணம் என்ற குறிப்பே கிடையாது. அங்கு அக்கால மரணம் ஏற்படாது. நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுப்பீர்கள். அங்கு துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒரு பாம்பு அது தன்னுடைய பழைய தோலை அகற்றும் பொழுது துன்பப்படுமா? அது பெரும் சந்தோஷத்தையே அனுபவம் செய்யும். நீங்கள் இப்பொழுது ஆத்மாக்களின் ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவிலும் புத்தி உள்ளது. சரீரம் முற்றிலும் வேறுபட்டது. ஒரு சரீரத்தில் ஆத்மா இல்லாது விட்டால் சரீரம் இயங்க மாட்டாது. சரீரம் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? அந்த சரீரத்தினுள் ஓர் ஆத்மா எவ்வாறு பிரவேசிக்கின்றார் என்பது அனைத்தும் அற்புதமானதே. தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்கள் ஸ்வர்க்கம் ஓர் அற்புதமான உலகமாகும். ராவணனின் ராஜ்யத்தில் அவர்கள் 7 அதிசயங்களை காட்டுகிறார்கள். ராமரின் ராஜ்யத்தில் அரை கல்பத்திற்கு நிலைத்திருக்கின்ற ஓர் அற்புதமான ஸ்வர்க்கமே இருக்கின்றது. மக்கள் ஸ்வர்க்கத்தை கண்டிராத பொழுதும் ஸ்வர்க்கம் என்ற வார்த்தை நிச்சயமாக அவர்களின் உதடுகளிலிருந்து வெளிப்படுகின்றது. உங்களுடைய புத்திக்கு இப்பொழுது இது தெரியும். உங்களில் சிலர் காட்சிகளையும் கண்டுள்ளீர்கள். பாபாவும் விநாசத்தினதும் அவரின் சொந்த ராஜ்யத்தினதும் காட்சிகளை கண்டார்.
அர்ஜுனனுக்கும் காட்சிகள் மூலம் அனைத்தும் காட்டப்பட்டன. இதுவே உண்மையில் கீதையின் அத்தியாயம். பாபா உங்களிடம் கூறுகிறார், குழந்தைகளே, இதுவே அதி மங்களகரமான சங்கம யுகம். இப்பொழுதே நான் வந்து குழந்தைகளான உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன். உலகிலுள்ள வேறு எவருக்கும் இவ்விஷயங்கள் தெரியாது. நீங்கள் அங்கு மிகவும் சௌகரியமாக வாழ்கிறீர்கள். இங்கு ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஆத்மா அவ்விருளை உணரக்கூடாதென்று அவர்கள் சிட்டி விளக்கொன்றை ஏற்றி வைக்கின்றார்கள். அவ்வாறான விஷயங்கள் சத்திய யுகத்தில் இருக்க மாட்டாது. சத்திய யுகத்தில் ஆத்மாக்கள் அனைவரினதும் ஒளி ஏற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி இருக்கின்றது. இங்கு மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் விளக்குகளை ஏற்றுகின்றார்கள். தந்தை கூறுகிறார், இவை அனைத்தையும் நீங்கள் அனைவரும் உங்கள் புத்தி மூலம் மிகவும் நன்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் தந்தையையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் ராஜ்யத்தை இந்தளவு காலம் வரை ஆட்சி செய்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீண்ட காலமாக பிரிந்திருந்தவர்களுடன் தந்தை உரையாடி கற்பிக்கின்றார். இந்த நேரத்தில் நடந்தவற்றையே அவர்கள் விழாக்களாக கொண்டாடுகின்றார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். பாரதத்தில் மாத்திரமே அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சிவனே அதி மேலான கடவுள். அவர் எவ்வாறு பாரதத்தில் வருகிறார்? ஜடப்பொருளின் ஆதாரத்தை பெற்றே அவர் வரவேண்டியுள்ளது என்று அவரே கூறியுள்ளார். இவ்வாறாகவே அவரால் பேச முடியும். இல்லாவிடின் அவரால் எவ்வாறு குழந்தைகளாகிய உங்களை ஞானத்தால் அலங்கரிக்க முடியும்? நீங்கள் இப்பொழுது அலங்கரிக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் பின்னர் பிறரின் ரூபங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுவதற்காக மற்றவர்களை அலங்கரிக்கிறீர்கள். இது மிகவும் இலகுவானது. ஆனால் மக்களின் புத்தி எதனையும் புரிந்து கொள்ள முடியாத வகையில் மிகவும் மந்தமாகியுள்ளது. அதனால் அதற்கு காலம் எடுக்கின்றது. நீங்கள் அனைத்தையும் கண்காட்சிகளில் விளங்கப்படுத்துகிறீர்கள். யார் வருகின்றார்கள், நீங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்துகின்றீர்கள் என்பது அனைத்தும் நாடகத்தில் ஒரு பாகமாகும். அதில் கவலைப்படுவதற்கு எதுவுமில்லை. குழந்தைகள் கூறுகின்றார்கள், பாபா, நாங்கள் அதிக பிரயத்தனம் செய்கின்றோம், நாங்கள் அதிக முயற்சி செய்கிறோம். ஆனால் பல மில்லியன் அளவினரில் ஒரு கைப்பிடி அளவினரே வெளிப்படுகின்றார்கள். அது எவ்வாறாயினும் நிகழும். பரமாத்மா ஒரு புள்ளி என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இவ்விஷயங்கள் சமய நூல்களில் எழுதப்படவில்லை. இதனாலேயே மக்கள் குழப்பமடைகிறார்கள். நீங்களும் முன்னர் இதனை நம்பவில்லை. சிலர் இவற்றை புரிந்து கொள்வதற்கு ஏறத்தாழ 2 வருடங்கள் எடுத்தார்கள். அவர்கள் சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் திரும்பி வருகின்றார்கள். பக்தி உங்களை ஈர்ப்பதால் உங்களால் அதனை அவ்வளவு இலகுவாக துறக்க முடியாது. அதுவும் நாடகத்தின் ஒரு பாகமாகும். பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு எவருக்கும் இது தெரியாது. பல்வகை ரூபத்தின் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். இது உங்கள் குட்டிக்கரணம். நீங்கள் சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள். இதுவே பல்வகை நாடகம் என்று அழைக்கப்படுகின்றது. உங்களிடம் இதன் ஞானமும் உள்ளது. அவர்கள் அந்த கல்லூரிகளில் கற்பவற்றை பாருங்கள். இங்கு அவ்வாறில்லை. விஞ்ஞானம் தொடர்ந்தும் விரிவடைந்து அதனூடாக விநாசம் இடம்பெறும். அதனை நீங்கள் இப்பொழுது விளங்கப்படுத்தினாலும் இது மிகவும் நல்லது. இதனை ஒவ்வொரு நாளும் விளங்கப்படுத்த வேண்டும் என்று கூறுபவர்களை அரிதாகவே நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். உங்களுக்கு அதிகளவு வேலை இருந்தாலும்
நீங்கள் கூறுவீர்கள், நான் நிச்சயமாக எனது ஆஸ்தியை பாபாவிடமிருந்து பெற விரும்புகின்றேன். இது ஓர் எல்லையற்ற வருமானம். பாபா கூறுகிறார், எனது புத்தியில் முழு விருட்சத்தின் ஞானமும் உள்ளது. இப்பொழுது நீங்களும் அதனை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்ற விஷயங்கள் அனைத்தும் மிகவும் சரியானவை. ஒரு வினாடி அடுத்த வினாடியைப் போல் இருக்காது. இது மிகவும் சூட்சுமமானது. நீங்கள் பல முறை சக்கரத்தை சுற்றி வந்துள்ளீர்கள். இந்த நாடகம் ஒரு பேனை போன்று தொடர்ந்தும் நகர்கின்றது. சக்கரத்தை ஒருமுறை சுற்றுவதற்கு 5000 ஆண்டுகள் எடுக்கின்றது. முழு நாடகமும் அதில் தொடர்கின்றது. நீங்கள் இதனை தெரிந்திருக்க வேண்டும். அங்கு பசுக்கள் கூட முதற் தரமானவையாக இருக்கும். உங்களுடைய அந்தஸ்திற்கு ஏற்ப உங்களுடைய தளபாடங்கள் இருக்கின்றன. உங்களுடைய கட்டடங்களும் அவ்வாறே இருக்கின்றன. அங்கு ஏராளமான பகட்டு உள்ளது. ஆத்மாவே சந்தோஷத்தை உணர்கின்றார். ஆத்மாவாகிய நான் இப்பொழுது மனநிறைவாக உள்ளேன். நீங்கள் கூற மாட்டீர்கள், கடவுள் இப்பொழுது மனநிறைவாக உள்ளார். அவர் வினவுவார், உங்களுடைய ஆத்மா இப்பொழுது மனநிறைவாக உள்ளாரா? நீங்கள் பதிலளிப்பீர்கள், ஆம் பாபா. ஆத்மா இப்பொழுது மனநிறைவாக உள்ளார். இந்த முழு நாடகமும் தொடர்ந்துள்ளது. தந்தை விளங்கப்படுத்துவன அனைத்தும் நாடகத்தின் விளையாட்டில் உள்ளன. தந்தை இப்பொழுது உங்களை புதுப்பிக்கின்றார். உங்களுடைய சரீரங்கள் கல்ப விருட்சம், நீண்ட ஆயுட்காலம் போன்று ஆகுகின்றன. அமரத்துவ பூமி என்ற பெயர் மிக சரியானது. ஆத்மாக்களும் அமரத்துவமானவர்கள். அவர்கள் மரணத்தை அனுபவம் செய்ய மாட்டார்கள். பாபா ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகிறார். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற அமரத்துவமான ஆத்மாவுடன் அவர் பேசுகிறார். ஆத்மா அவரின் காதுகளால் கேட்கிறார். ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பிப்பதற்காக தந்தை வந்துள்ளார். தந்தையின் பார்வை எப்பொழுதும் ஆத்மாக்களான உங்கள் மேல் உள்ளது. தந்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார், எப்பொழுதும் சகோதரத்துவ பார்வையை கொண்டிருங்கள். நான் எனது சகோதரருடன் பேசுகிறேன். அப்பொழுது எவ்விதமான குற்றப்பார்வையும் இருக்க மாட்டாது. இதற்கு மிக சிறந்த பயிற்சி தேவை. நான் ஓர் ஆத்மா. இத்தனை பிறவிகளை எடுக்கும் பொழுது நான் எனது பாகத்தை நடித்துள்ளேன். நான் ஒரு தூய தர்மாத்மாவாக இருந்தேன். இப்பொழுது நான் தூய்மையற்றவர் ஆகியுள்ளேன். தங்கத்துடன் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது. இறுதியில் வருகின்ற ஆத்மாக்களை எவ்வாறு அழைக்கலாம்? அவர்களில் சிறு விகிதத்திற்கு தங்கம் இருக்கும். இங்கிருந்து அவர்கள் தூய்மையடைந்து சென்றாலும் அவர்களிடம் குறைந்த சக்தியே இருக்கும். ஓரிரண்டு பிறவிகள் மாத்திரம் எடுப்பதை எப்படி குறிப்பிடலாம்? பாபா கூறுகின்ற முரளிகள் பொக்கிஷங்கள். தந்தை தொடர்ந்தும் இவற்றை உங்களுக்கு தருகிறார். நீங்கள் தொடர்ந்தும் அவரை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் மூலம் மட்டுமே நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்கள் ஆகுகின்றீர்கள். மௌனத்தில் அமர்ந்திருப்பதிலும் பெருமளவு நன்மை உள்ளது. மன்மனா பவ். எவருக்கும் இதன் அர்த்தமேனும் தெரியாது. தந்தை உங்களுக்கு அனைத்தினதும் அர்த்தத்தை விளங்கப்படுத்துகிறார். இங்கு அவர்கள் செய்கின்ற அனைத்திலும் எவ்வித அர்த்தமும் இல்லை. ஒருவருக்கொருவர் காமவாளை உபயோகிப்பதே எவ்வித அர்த்தமுமில்லாத செயலாகும். இதன் மூலம் அவர்கள் அதன் ஆரம்பம் முதல் மத்தியூடாக இறுதி வரைக்கும் துன்பத்தை அனுபவம் செய்கிறார்கள். இதுவே மிக அசுத்தமான வன்முறை. இதனாலேயே இவ்விடம் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. எவருமே ஸ்வர்க்கம் நரகம் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஸ்வர்க்கம் முதலாவது இலக்கமாகும். நரகமே கடைசி இலக்கமாகும்.
இந்த உலக நாடகத்தில் நீங்கள் நடிகர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று எங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் கூற மாட்டீர்கள். ஸ்ரீமத்திற்கேற்ப நீங்கள் மிக அழகிய படங்களை உருவாக்குகிறீர்கள். மக்கள் அதனை பார்க்கும் பொழுது சந்தோஷமடைந்து அவர்களால் அவற்றை மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இந்த படங்கள் உருவாக்கப்படுவதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் நீங்கள் நினைவில் நிலைத்திருப்பீர்கள். உலக சக்கரத்தையும் நீங்கள் உங்கள் புத்தியில் கொண்டிருப்பீர்கள். யார் புதிய உலகத்தை உருவாக்குபவர் என்பதனையும் யார் அதனை பழையதாக்குபவர் என்பதையும் நீங்கள் மாத்திரம் அறிவீர்கள். அனைவரும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதியை கடந்து செல்ல வேண்டும். இப்பொழுது கலியுகமாகும். தந்தை வந்து எங்களை ஸ்வர்க்கத்திற்கு அதிபதிகள் ஆக்குகிறார் என்பது எவருக்கும் தெரியாது. அது எவரினது எண்ணங்களிலும் புகுவதில்லை. முழு உலக சக்கரத்தினதும் ஆரம்பம், மத்தி, இறுதி பற்றிய ஞானம் உங்களிடம் உள்ளது. படைப்பவரான தந்தை இவரில் அமர்ந்திருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நானே ஆத்மாக்களாகிய உங்களின் தந்தையாவேன். நானே எல்லையற்ற ஆசிரியர். இந்த சங்கம யுகமே மிக மங்களகரமான மேன்மையான யுகமாகும். சத்திய யுகமோ கலியுகமோ அதி மேன்மையானவை என்று அழைக்கப்படுவதில்லை. தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்ற இந்த சங்கம யுகத்தில் மாத்திரமே நீங்கள் மிக மேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துவது மிக இலகுவாக இருக்கும். விருட்சம் தொடர்ந்து வளரும். ஜுவாலையில் தங்களை அர்ப்பணிப்பதற்கு பல விட்டிற்பூச்சிகள் வருகிறார்கள். அவ்வாறான ஒரு தந்தையை யார்தான் நீங்கி செல்வார்கள்? அவர்கள் கூறுவார்கள், பாபா, உங்களுடன் இருப்பதற்கே நான் விரும்புகிறேன். இவை அனைத்தும் உங்களுடையவையே. ஏன் நாங்கள் அத்தகைய மேன்மையான ஒரு தந்தையை விட்டு செல்ல வேண்டும்? பலருக்கு இந்த உற்சாகம் உள்ளது. நான் உலக ராஜ்யத்தை பாபாவிடமிருந்து பெறுகிறேன். ஆகவே ஏன் நான் அவரை விட்டு விலகி செல்ல வேண்டும்? இங்கு நான் ஸ்வர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறேன். இங்கு மரணம் கூட உங்களுக்கு வரமாட்டாது. ஆனால் தந்தையிடமிருந்து நீங்கள் ஸ்ரீமத்தை பெற வேண்டும். தந்தை கூறுவார், நீங்கள் அதனை செய்யக்கூடாது. இங்கு வருவதற்கு நீங்கள் உற்சாகத்தை காட்டுவீர்கள். ஆனால் அனைவரும் இங்கு வந்து அமர்ந்திருப்பது நாடகத்தில் இல்லை. நீங்கள் அந்த விசையையும் உற்சாகத்தையும் உணர்வீர்கள். ஏனெனில் இவை அனைத்தும் முடிவடைய போகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். எவருடைய பாகத்தில் இவை உள்ளனவோ அவர்கள் தொடர்ந்தும் இவை அனைத்தையும் செவிமடுப்பார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் LLB அல்லது ICSக்கு சட்ட பட்டப்படிப்பும் இந்திய சிவில் சேவையும் கற்பீர்கள். ஆனால் அதன் மூலம் எதனை பெறுவீர்கள்? நாளை நீங்கள் உங்கள் சரீரத்தை நீக்கினால் எதனை பெறுவீர்கள்? எதனையும் அல்ல. அந்த அறிவு அழியக்கூடியது. இந்த ஞானம் அழிவற்றது. அழிவற்ற தந்தை அதனை உங்களுக்கு கொடுக்கின்றார். மிக குறுகிய நேரமே எஞ்சியுள்ளது. இப்பிறவியிலேயே நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆக வேண்டும். நினைவில் இருப்பதனால் மாத்திரமே நீங்கள் அவ்வாறு ஆக முடியும். சகல சரீர சமயங்களையும் துறந்து சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் சரீரங்களுக்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை. கற்றுக்கொண்டிருக்கும் பொழுதே சிலர் மரணித்து விடுவதால் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியது தந்தையின் கடமையாகும். அக்கல்விகளின் மூலம் நீங்கள் என்ன வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள் என்பதும், இக்கல்வியின் மூலம் நீங்கள் என்ன வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும்.
சிவபாபாவின் பொக்கிஷ களஞ்சியம் சதா நிரம்பி வழிகின்றது. இங்கு பல குழந்தைகள் தொடர்ந்தும் பராமரிக்கப்படுகின்றனர். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. நீங்கள் பட்டினியால் மரணிக்க மாட்டீர்கள். தனது குழந்தைகள் உண்பதற்கு எதுவும் இல்லை என்று ஒரு லௌகிக தந்தை கண்டு கொண்டால் அவர் தானும் எதனையும் உண்ணமாட்டார். தனது குழந்தைகள் கஷ்டப்படுவதை எந்த தந்தையும் சகித்துக் கொள்ள மாட்டார். முதலில் குழந்தைகளும் பின்னரே தந்தையும் உள்ளனர். தாயாரே அனைவருக்கும் இறுதியில் உண்பார். முடிவில் எவை எஞ்சியுள்ளனவோ அவற்றையே அவர் உண்பார். எங்களுடைய பண்டாரியும் அவ்வாறானவரே. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. சகோதரத்துவ பார்வையை உறுதியாக்குங்கள். ஆத்மாவாகிய நான் எனது சகோதரருடன் பேசுகின்றேன் என்பதை பயிற்சி செய்து குற்றப்பார்வை எதனையும் மாற்றுங்கள். 2. தந்தை ஞான பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே அவருடைய நினைவில் நிலைத்திருந்து அப்பொக்கிஷங்களினால் உங்கள் புத்தியை நிரப்புங்கள். மௌனமாக அமர்ந்திருந்து ஓர் அழியாத வருமானத்தை ஈட்டுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஆன்மீக புன்னகையின் மூலம் முகத்தில் சந்தோஷமான கணத்திற்குரிய பார்வையை காட்டுகின்ற ஒரு விசேஷ ஆத்மாவாக ஆவீர்களாக. பிராமண வாழ்வின் சிறப்பியல்பே சந்தோஷமாகும். சந்தோஷம் என்றால் ஓர் ஆன்மீக புன்னகை என்பதாகும். உரத்து சிரிப்பதல்ல, ஆனால் புன்னகைப்பதாகும். ஒருவர் உங்களை அவமதித்தாலும் உங்கள் முகத்தில் துன்ப அலை எதுவும் இல்லாதிருக்கட்டும். ஆனால் சதா சந்தோஷ இதயமுடையவராக இருங்கள். இவ்வாறு எண்ணாதீர்கள். அந்த நபர் 1 மணி தியாலம் பேசினார். ஆனால் நான் 1 வினாடிக்கே எதையோ கூறினேன். நீங்கள் 1 வினாடிக்கே எதனையோ கூறினாலும் அல்லது எண்ணினாலும் உங்கள் முகத்தில் சந்தோஷமின்மை இருந்தால் நீங்கள் தோற்கின்றீர்கள். அது 1 மணி தியாலத்திற்கு எதனையோ சகித்துக் கொள்வதாகவும் பின்னர் பலூனிலிருந்து அந்த காற்று வெளிவருவதையும் போன்று உள்ளது. ஒரு மேன்மையான வாழ்விற்கான இலக்கை கொண்டிருக்கின்ற விசேஷ ஆத்மாக்கள் அத்தகைய காற்று பலூன்களாக ஆக மாட்டார்கள். ஸ்லோகம். யோகி ஆத்மாக்கள் குளிர்மையான சரீரங்களை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் குளிர்மையானவர்கள். அவர்கள் மற்றவர்களை குளிர்மையான பார்வையுடன் பார்க்கின்றார்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். விஞ்ஞானிகளினால் மணலிலும் தானியங்களை வளர்க்க முடிவதை போன்று அவ்வாறே மௌனத்தினால் நீங்கள் நிலத்தை மாற்ற வேண்டும். இதற்கு நீங்கள் முற்றாக நல்லாசிகள் நிறைந்தவர் ஆகுங்கள். தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள். மௌன சக்தியினால் ஆத்மாக்களின் மனோபாவத்தையும் பார்வையையும் மாற்றுங்கள். கோபம் அறியாமையின் சக்தியாக இருப்பதை போன்று அமைதியும் சகித்தலும் ஞானத்தின் சக்திகளாகும். இப்பொழுது இந்த தெய்வீக குணங்களை உங்கள் சமஸ்காரங்கள் ஆக்கினால் நீங்கள் இலகுவாக ஒளியான லேசான தேவதைகள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.